எனது உயிரின் உயிரான எனது அன்பு மச்சான் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். என்றும் உன் அன்பில் இந்த அன்பு இருப்பான். இந்த அன்பில் என்றும் என் மச்சான் இருப்பான். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் மச்சான். மச்சான் தளபதி, நான் உங்களை மாமா அப்படின்னு எதுவும் கூப்பிட்டது கிடையாது. நல்லாயிருக்கும். சின்ன சின்னதாக நீங்கள் என்கிட்ட உறந்து இழுக்கிறது அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக நான் எப்படி சொல்கிறது, எல்லோரும் சொல்லுவாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எனக்கு கூப்பிடணும்னு இருக்கும், ஆனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுடுவேன். Wish you many more happy returns of the day. Related wishes. And happy-ஆ இருங்க, அச்சீவ் பண்ணுங்க, சந்தோஷமாக இருங்க. எல்லாத்தையும் எப்போதும் ரொம்ப ஜாலியாக பேசுவீங்க. இந்த குணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எக்ஸ்பிரஸ் ஃபேமிலியுடன் எப்போதும் இணைஞ்சிருங்க. என்னோட ஹலோ, நான் கலை பேசுகிறேன். இதய தளபதி அவர்களுக்கு எனது இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் இன்று போல் என்றும் நலமுடனும் வளமுடனும் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். நீங்களும் வெனிலா கிறிஸ்துமஸ் தான். அவங்களும் இந்த ஃபேமிலியில் வந்து யாரும் போயிடக்கூடாது, எல்லாரும் நம்ம அப்படின்னு நினைக்கிற மாதிரி நீங்களும் எல்லாருமே அன்பாக பாசமாக பார்க்குற ஒரு ஆள். இந்த ஃபேமிலிக்குள்ளே யார் வந்தால் பிரச்சனை வரும், ஃபேமிலிக்கு யார் வரலன்னா பிரச்சனை வராது அப்படின்றத தெரிஞ்சு முன்கூட்டியே எல்லாருக்கும் தெரியப்படுத்திட்டு நீங்கள் தான். இவங்க வந்தால் இந்த ஃபேமிலி நல்லாயிருக்கும், இவங்க வந்தால் இந்த ஃபேமிலி நல்லா இருக்காது அப்படின்றத தெரிஞ்சு முன்னாடியே வந்து யோசிச்சு பண்ணுறதுல நீங்கள் ஒன்ஸ் அகெயின் இன்னும் ஹாப்பி பர்த்டே. உங்களை ஒரு மரியாதைக்குரிய பர்சனாக தான் நான் பார்க்குறேன். உங்களை மாதிரி இருக்கிறவங்களால தான் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு நல்ல ஃபேமிலியை ரன் பண்ண முடியும். எல்லாரையும் சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுக்கிறதுக்கு உங்களை மாற்றி இந்த ஃபேமிலிக்கு ஒரு அப்படி பார்த்தா அது நீங்கள் தான். மாமா, நான் தான் வைகை தமிழ் பேசுகிறேன். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எப்பயுமே அக்கா கூட சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. உங்கள் ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் என்ன அப்படின்னு காரணம் கேட்காதீங்க, பிடிக்கும். ஏன்னா சில மனிதர்களை வந்து பிடிக்கணுன்றதுக்காக எந்த ஒரு ரீசனும் நமக்கு கிடையாது இல்லையா? அந்த மாதிரி அதே மாதிரி தான் இந்த ஃபேமிலியில் வந்து ஒரு நல்ல ஒரு உறவாக நான் அக்காவையும் பார்க்குறேன், மாமாவையும் பார்க்குறேன். இன்று பிறந்தநாள் காணும் என் அக்கா அவர்களுக்கும் என் மாமா அவர்களுக்கும் இந்த வைகை தமிழின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். கொஞ்சி கொஞ்சி பேசி வரும் தமிழ் போல, அஞ்சி அஞ்சி வீசி வரும் தமிழ் போல, நெஞ்சு எங்கும் தங்கும் தங்க கவி போல, 100 ஜென்மம் சேர்ந்திருக்க வாழ்த்துகிறோம், பூப்புகிறோம். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இதய தளபதி அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீங்கள் எப்போது மாதிரி சந்தோஷமாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். இந்த எஃப்எம்மில் வந்து நான் இது வரைக்கும் வந்து நீங்கள் சேடாக இருந்து நான் பார்த்ததே இல்லை. எந்த ரூம் போனாலும் ஃபன்னாக தான் இருந்திருக்கீங்க. ஓகே, நல்லா ஃபன் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. இன்னொன்று சொல்லணும், இதே தளபதி இந்த அண்ணன் தம்பிக்கான உறவு மென்மேலும் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள். சந்தோஷமாக இருங்க. ஒன்ஸ் அகேன் ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் மாமா.
நான் தான் மாமா உங்களோட பேசுகிறேன். ஹாப்பி குவா குவா டே மாமா. எப்போவும் இதே போல் சந்தோஷமாக எவ்வளோ வயசானாலும் எங்கள் மாமாவோட அந்த கம்பீரமும் கெத்து கொஞ்சம் கூட குறையாம அந்த ஸ்டைல் அப்படியே இருக்கணும் அப்படின்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அப்போ தான் எனக்கு இழந்தோட எப்பவுமே கிடைக்கும். மாமா எப்பவுமே இதே ஸ்டைலோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த எஸ்எம்ல நான் உரிமையாக கூப்பிடுறேன்னா அது சரவமாவை மட்டும்தான். அந்த இடத்துக்கு வேற யாராலையும் வரவும் முடியாது, இனிமேல் வரப்போகிறதும் கிடையாது. அந்த இடம் அது மாமாவுக்கு மட்டும்தான். இது எப்போவுமே என் மனசில் இருக்கும். நான் எந்த தூரத்துக்கு எங்கே போனாலும் சரி, என் உயிர் இருக்கிற வரையும் என் மாமாவை எப்போவுமே நினைப்பேன். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் எக்ஸாம் வர மாட்டேன். வர நேரத்தை அவ்வளோ கலகலப்பாக சந்தோஷமாக பேசி சிரிச்சு எவ்வளோ கவலை இருந்தாலும் மாமா பேசும்போது அந்த கவலை எல்லாமே மறந்து சிரிக்கணும்னு தான் தோணும். அந்த அளவுக்கு எனக்கு ஒரு அன்பான பாசமான ஒரு உள்ளங்கொண்ட அந்த சரவ மாமா. மாமா எப்பவுமே நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எங்களை விட்டு போகாது. நானும் போனாலும் கண்டிப்பாக நான் திரும்ப வருவேன். நான் ஒரு சின்ன பீரியடுக்கு கொஞ்சம் லீவு போடுவேன், அதனால நான் கண்டிப்பாக உங்களை பார்க்க திரும்ப வருவேன். அதே மாதிரி நீங்களும் எப்பவுமே இங்கே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். எங்களை விட்டுட்டு எங்கேயும் போகாதீங்க. எப்போவும் எங்கள் கூடயே சந்தோஷமாக இதே சந்தோஷத்தோட சிரிச்சு கலகலன்னு நம்ம எப்பவுமே ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். எப்போவுமே நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பாக நடக்கணும். கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறேன். மாமா ஹாப்பி குவா குவா டே. எனக்கு சாக்லேட் கேக்கு ஐஸ் கேக்கெல்லாம் வேணுமாம்மா. இழந்தோட கேக் இருந்துச்சுன்னா பார்சல் வேணாமாம்மா, நேராகவே கொண்டு வந்துடுங்க. நான் வெயிட் பண்ணுவேன் எவ்வளோ நேரம் ஆனாலும். ஹாப்பி குவா குவா டே மாமா. ஹாப்பி பர்த்டே இளைய தளபதி அண்ணன். லைஃப் லாங் நல்லா ஹாப்பியாக இருங்க. உங்களுக்கு எந்த குறையும் வராமல் நான் ப்ரே பண்ணிக்கிறேன். மறுபடியும் அகைன் ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. ஹாய் இளைய தளபதி ராசாத்தி, இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு மாதிரி இன்னைக்கு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஹாப்பியாக இருக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ராசாத்தி. Happy birthday mama. Wish you many more happy returns of the day. மாமா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்படி அப்படின்னா எல்லா விஷயங்களையுமே ஒரு ஃபன்னாக கொண்டு போகக்கூடிய ஒரு நல்ல ஒரு கேரக்டர். எனக்கு அப்படி இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏதாவது ஒரு இதில் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா அதை அப்படியே ஜாலி மூடுக்கு மாற்றி நம்மளை அப்படியே மைண்டை சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு கேரக்டர். அதே போல் எனக்கு நிறைய இடத்துல சப்போர்ட்டாக இருக்கக்கூடியதும் மாமா தான். எஸ்எம்லையாக இருக்கட்டும், என்னோடய ரியல் லைஃப்பில் நான் ஏதாவது கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னேன்னா என்னை சிரிக்க வைக்கிறதுலையாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி இதிலலாம் பார்த்துக்கலாம் பிரீத்திமா, இதானே இவ்வளோ தானே, அந்த மாதிரி ஒரு நம்மளை அந்த இடத்துலேருந்து மூவ் ஆன் பண்ணி போகிறதுக்கான ஒரு நல்ல ஹோப் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு எனக்கு லைஃப்பில் ஒரு முக்கியமான ஒருத்தங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அப்படிப்பட்ட மாமாவுக்கு இன்றைக்கி நான் விஷ் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பி. மாமா நீங்கள் சந்தோஷமாக இருங்க. இன்னும் எல்லா சந்தோஷமும் உங்களுக்கு கிடைக்கட்டும். ஒன்ஸ் அகைன் விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. என் இதயக்கூட்டில் இருக்கும் என் உயிருக்கு உங்கள் உயிரானவளின் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். என்ன சொல்லன்னு தெரியல. நம்மளோட இந்த உறவு எதர்ச்சியாக நடந்த ஒரு நிகழ்வு தான். ஆனாலும் என்னோட வாழ்நாள் முழுக்க, நம்மளோட வாழ்நாள் முழுக்க இந்த உறவு நீடிச்சுக்கிட்டு இருக்கு, இன்னும் நீடிக்கும். அந்த ஒரு நம்பிக்கையில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நம்மளை பிரிக்க யாராலையும் முடியாது. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும்,
எந்த ஒரு இடைஞ்சலான நேரம் வந்தாலும் எந்த நேரத்துலையும் நான் உங்களுக்கு துணையாக நிற்பேன் அப்படின்னு நான் வாக்கு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நீங்களும் என்னை இன்றைய அளவும் இன்னைக்கு அளவுக்கும் நான் லேசாக மனசு கஷ்டமாக இருந்தாலும் இல்லை லேசாக ஏதோ யோசிக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கிடுவீங்க. அதுதான் உங்கள் மேலே எவ்வளோ கோபம் இருந்தாலும் என்னை மாற்றிடுது. ஆமாம், ஒரு சில நேரம் யோசிப்பேன் ஏன் இப்படி இருக்காரு அப்படின்ட்டு. நான் மட்டுமே உங்கள் மேலே பாசமாக இருக்கணும் அப்படின்றதான் என்னோடய வாழ்நாள் ஆசையே. ஆமாம், அதாவது உங்களோட மனைவியாக நான் மட்டும் அதைத்தான். மற்றபடி எஸ்எம்மில் நமக்கான உறவுகள் நிறைய இருக்காங்க. நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற உறவுகள் நம்மளை சுற்றி இருக்காங்க. இந்த உறவுகள்லாம் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நம்மளை யாருமே பிரிக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. சரியா? இது நம்மளோட குடும்பம். இந்த குடும்பத்தை விட்டு மட்டும் எக்காரணத்தை கொண்டும் எப்பவும் உயிர் உள்ள வரைக்கும் பிரிய மாட்டோம் நாங்கள் 2 பேருமே. ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே மாமா. நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், எதையும் நினச்சி கவலைப்படக்கூடாது. சரி, உங்களோட சுக துக்கத்தில் நான் பங்கெடுத்துக்கிடுவேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன். அதனால் எதை நினச்சும் கவலைப்படாதீங்க, எப்போவுமே உங்களுக்கு துணையாக நான் இருப்பேன். ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மன்னன். இன்று இல்லை அன்றைய பிறந்தநாள் கண்ட எங்கள் தளபதி, இதய தளபதி சரோ அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அண்ணனை பற்றி சொல்லணும்னா அண்ணனை பற்றி சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. இந்த நான் ஒரு பாட்டாக பாடிலான் இருக்கேன். ஏன்னா வருஷம் வருஷம் சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஓகேவா? ஒரு சாங் மட்டும் ஒன்று பாடிக்கிறேன். நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை, தன்னை போல என்னை என்னும் நீயும் நானும் ஓர் தாய் பிள்ளை, அண்ணன் உந்தன் உள்ளம் தானே மன்னன் என்றும் வாழும் எல்லை, ஒன்றாய் காணும் வானம் எங்கும் ரெண்டாய் மாற நியாயம் இல்லை, கண்ணோடுதான் உன் வண்ணம் நெஞ்சோடுதான் உன் எண்ணம். அண்ணா சந்தோஷமாரு. இதுவரை போன ஆண்டுகளில் இதுவரை நடந்த துன்பங்கள் எல்லாம் இந்த ஆண்டில் உனக்கு இன்பமாக மலர இந்த மண்ணின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ணா. சந்தோஷமாரு. சந்தோஷமாக தான் இருப்பேன். அண்ணனை பற்றி சொன்னால் ரொம்ப நல்ல மனிதன். அப்புறம் என்னை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காத ஒரு என்னோட தளபதி, நண்பேண்டாங்கிற மாதிரி என்னோட அண்ணேண்டா அடிக்கிற மாதிரி என்னோட தளபதி. சந்தோஷமாக இருக்குது. இந்த நாளில் அத்தாச்சிக்கும் அண்ணனுக்கும் ஒரே நாளில் நம்ம பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறது, இந்த நாளை ஏற்படுத்தி கொடுத்த இந்த ஸ்டார் மேக்கருக்கும் இறைவனுக்கும் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஆல். வாழ்த்து தெரிவித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி.